இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஜி மஸ்தான் சுமை தூக்கும் தொழிலாளி, நிழலுலக மன்னன் ஆன கதை. மும்பை நிழலுலகத்தை ஒரு காலத்தில் ஆட்சி செய்திருக்கிறார் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஹாஜி மஸ்தான். யார் இந்த ஹாஜி மஸ்தான்? தமிழகத்தில் பிறந்த அவர் மும்பை நிழலுலக மன்னனாக மாறியது எப்படி? ஹாஜி மஸ்தானின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. அது 1980ஆம் ஆண்டின் ஜூன் மாதத்தின் ஒரு ஆயாசமான நாள். காற்றுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டிருந்தது. மும்பையின் பணக்கார பகுதியான படேர் சாலையில் உள்ள பங்களாவிலிருந்து ஒரு கருப்பு நிற மெர்சிடிஸ் கார் வெளியே வருகிறது. கார் சென்றதை அந்த பங்களாவின் பால்கனியில் நின்று கொண்டிருந்த ஒரு நபர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு கொஞ்சம் கவலையுடன் இருப்பது போல தெரிகிறது. அவர் தான் அணிந்திருந்த வெள்ளை நிற குர்தாவின் சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு 555 சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்கிறார். அந்த சிகரெட் முடிந்ததும் அடுத்து என 2 மணி நேரத்தில் அவர் 7 சிகரெட்டுகளை புகைக்கிறார். அதே நேரத்தில் அந்த மெர்சிடிஸ் கார் மீண்டும் வீட்டுக்கு வருகிறது. அந்த காரில் இருந்து 70 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இறங்கினார். கனமழையை பற்றி பொருட்படுத்தாமல் மலையில் நடந்து வீட்டுக்கு செல்கிறார். அந்த பெண் ஜனாபாய். அந்த பங்களாவின் உரிமையாளர் ஹாஜி மஸ்தான். ஜனாபாயை நிழலுலக தாதாக்கள் அனைவருக்கும் தெரியும். அவர் அங்கு மிகவும் முக்கியமான ஒருவர். அது மட்டுமல்ல, அவர் போலீசுக்கு தகவல் தருபவரும் கூட. மும்பை நிழலுலகத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட டோங்கிரி டு துபாய் புத்தகத்தில் அதன் ஆசிரியர் எஸ் ஹுசைன் சையதி ஹாஜி மஸ்தான் ஜனாபாயை தன் சகோதரியாக நினைத்தார். கடினமான சூழ்நிலைகளில் அவரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்றார் என்கிறார். அன்றும் அதுபோல ஒரு ஆலோசனை கேட்கத்தான் ஜனாபாயை தன் வீட்டுக்கு அழைத்து வர வாகனத்தை அனுப்பியிருந்தார். அன்று உணவு அருந்திய பின் ஹாஜி மஸ்தான் ஜனாபாயிடம் தனது ஒரு சொத்து விஷயமாக பேசத் தொடங்கினார். எனக்கு சொந்தமாக மும்பையின் பிளாசிஸ் சாலையில் ஒரு சொத்து இருக்கிறது. அதனை குஜராத் மாநிலத்தின் பன்சகந்தா மாவட்டத்தைச் சேர்ந்த சிலியா மக்கள் ஆக்கிரமிப்பு செய்து இருக்கிறார்கள் என்றார். அவரின் கட்டளையின் பெயரில் கரீம்லாலா சிலியா மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த அனுப்பியிருக்கிறார். ஆனால் சிலியா மக்கள் அவர்களின் கை கால்களை உடைத்து திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் ஜனாபாயிடம் ஹாஜி மஸ்தான் விளக்கமாக சொன்னார். அப்போது ஜனாபாய் ஒரு பேனாவும் பேப்பரும் கேட்டார். அந்த பேப்பரில் ஒரு கோட்டை வரைந்தார். பின் மஸ்தானிடம், உங்களால் இந்த கோட்டின் நீளத்தை குறைக்க முடியுமா? ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த கோட்டில் கை வைக்கக்கூடாது என்றார். சலிப்படைந்த மஸ்தானோ, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேச அழைத்தேன், ஆனால் நீங்கள் கோடு வரைந்து விளையாடி கொண்டிருக்கிறீர்களே என்று கூறினார். ஜனாபாய் சிரித்து கொண்டே சொன்னார், நான் விளையாடவெல்லாம் இல்லை, உங்கள் கேள்விக்கான விடை இந்த புதிரில்தான் உள்ளது என்று கூறினார். அதற்கு ஹாஜி மஸ்தான், அது எப்படி என்று கேட்டார். ஜனாபாய் ஒரு பேனாவை எடுத்து அதன் அருகே இன்னொரு பெரிய கோடு வரைந்தார். இப்போது அந்த கோடு சின்னதாகிவிட்டது அல்லவா என்றார். சிலியா மக்களை விட அதிகாரம் மிகுந்த சக்தி படைத்த நபராக மாற மஸ்தானால் முடியும் என்று நம்பிக்கை கூறினார். எப்படி அது முடியும் என்று மஸ்தான் கேட்டதற்கு ஜனாபாய், நீங்கள் தாவத் ரவுடி கும்பலுக்கும் பதான் ரவுடி கும்பலுக்கும் இடையே அமைதி தூது செல்லுங்கள், பின் அந்த இருவரும் உங்களுக்காக வேலை செய்வார்கள் என்றார். அவர் நினைத்தது நடந்தது. மும்பையில் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த பதான் ஆட்களையும் தாவூத் ஆட்களையும் தனது பெடுல் சுரூர் இல்லத்துக்கு அழைத்திருந்தார் ஹாஜி மஸ்தான். அவர்களிடம் தொடர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தையில் இரு அணிகளுக்கும் இடையே சமாதானத்தை கொண்டு வந்தார் ஹாஜி மஸ்தான். இனி தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது என்று குரானை வைத்து சத்தியமும் வாங்கி கொண்டார். எல்லாமே சுமூகமாக முடிந்த பின் மஸ்தான் தனது பிரச்சனைகளை இரு அணிகளிடமும் கூறினார். பதான்களும் தாவூத் அணியும் ஒன்றிணைந்து சிலியா மக்களை அங்கிருந்து வெளியேற்றினார்கள். பின்னர் ஹாஜி மஸ்தான் அந்த நிலத்தில் பல மாடி கட்டிடம் கட்டினார். அதற்கு மஸ்தான் டவர் என்று பெயரும் வைத்தார். ஹாஜி மஸ்தான் தமிழ்நாட்டில் 1926ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி பிறந்தவர். 8 வயதில் அவர் மும்பை சென்றார். அவரது தந்தையுடன் குரோஃபோர்ட் சந்தையில் சைக்கிள் ரிப்பேர் செய்யும் கடையை தொடங்கினார். பின்னர் 1994ஆம் ஆண்டு பாம்பே துறைமுகத்தில் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்தார். அங்கு ஷேக் முகமது அல் கலிப் என்ற அரபி அவருக்கு அறிமுகமானார். அந்த சமயத்தில் இந்தியா வரும் அரபிகள் அனைவரும் உருது மொழி பேசுவார்கள். அப்போது மஸ்தானிடம் உடைகளிலும் தலையில் கட்டும் டர்பனிலும் மறைத்து வைத்து தங்க பிஸ்கட்டுகளையும் கடிகாரங்களையும் துறைமுகத்திலிருந்து வெளியே எடுத்து வர உதவினால் பணம் தருகிறேன் என்று கூறியிருக்கிறார். அதற்கு மஸ்தானும் ஒப்புக்கொண்டார். அவருக்காக வேலை செய்ய தொடங்கினார். மெல்ல இருவருக்குள்ளும் ஆழமான நட்பு ஏற்பட்டது. பின்னர் கலிப் தனது வருவாயில் 10% வரை மஸ்தானுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். எல்லாம் சரியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு நாள் கலிப் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர்தான் மஸ்தானிடம் ஒரு பெட்டி முழுவதும் தங்க பிஸ்கட்டுகளை கொடுத்து இருந்தார். அந்த தங்க பிஸ்கட் பெட்டியை என்ன செய்தார் மஸ்தான்? அராபியை ஏமாற்றி தனியாக தொழில் செய்ய தொடங்கினாரா?
அல்லது போலீஸிடம் சொல்லியதே மஸ்தான் தானா? வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. 3 ஆண்டுகளுக்கு பின் கலீப் சிறையிலிருந்து வெளியே வந்தார். ஒரு காலத்தில் தங்கத்தில் புரண்ட அவரிடம் இப்போது ₹1 கூட இல்லை. இனி அனைத்தும் அவ்வளவுதான், வாழ்க்கையை முதலிலிருந்துதான் தொடங்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவர் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. மஸ்தான் கலீஃபை மதன்புராவில் உள்ள ஒரு வீட்டுக்கு அழைத்து சென்றார். அங்கு கலீப் பார்த்த ஒரு விஷயம் அவரை ஆச்சரியப்பட வைத்தது. ஆம், மஸ்தான் அந்த தங்க பிஸ்கட் பெட்டியை திறந்து கூட பார்க்கவில்லை. அவரிடம் எப்படி கொடுத்தாரோ அது அப்படியே பாதுகாப்பாக இருந்தது. டோங்கரி டு துபாய் என்ற புத்தகத்தில் அதன் ஆசிரியர் எஸ். ஹுசைன் அப்போது அங்கு என்ன நடந்தது என்பதை விளக்குகிறார். அதாவது, ஆச்சரியமடைந்த அந்த அரபி மஸ்தானிடம், இந்த தங்க பிஸ்கட்டுகளுடன் என்னை ஏமாற்றி எங்காவது தப்பிச் சென்று இருக்கலாம் அல்லவா என்று கேட்டார். அதற்கு மஸ்தான், நீ யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி தப்பி செல்லலாம், ஆனால் இறைவனை ஏமாற்றி தப்பி செல்ல முடியாது. யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாதே என்று என் தந்தை என்னிடம் கூறியிருக்கிறார் என்று சொன்னார் மஸ்தான். இதை கேட்டதும் அந்த அரபி கலீபின் கண்கள் குளமாகின. இந்த தங்க பிஸ்கட்களை விற்றது, அதில் கிடைக்கும் லாபத்தில் நீ பாதியை பெற்றுக்கொள்வாய் என்பதை உறுதியளித்தால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் கலீப். அதன் பிறகு மஸ்தானும் கலீபும் கடத்தல் தொழிலில் கூட்டாளி ஆனார்கள். அந்த ஒற்றை தங்கப்பெட்டி தான் மஸ்தானின் வாழ்க்கையை மாற்றியது. ஓர் இரவில் அவரை கோடீஸ்வரனாக மாற்றியது. கோடீஸ்வரனாக மாறுவதற்கு முன்பே சுமைதூக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு கதாநாயகன் போலவே தான் இருந்தார் மஸ்தான். மஸ்தான் பிரபலமடைந்தது உள்ளூர் ரவுடியான ஷேர்கான் பதானை தாக்கித்தான். ஷேர்கான் பதான் துறைமுகத்தில் சுமைதூக்கும் தொழிலாளர்களின் வார அடிப்படையில் வரி வசூலித்துக் கொண்டிருந்தார். அவரை தனது நண்பர்களுடன் சேர்ந்து தாக்கினார். இந்த சம்பவம் பின்னர் அமிதாப் நடித்த திரைப்படமான தீவார் திரைப்படத்திலும் பயன்படுத்தப்பட்டது. மஸ்தான் தைரியமாக இந்த விஷயத்தை அணுகினார். எப்படி ஒரு வெளியால் சுமைதூக்கும் தொழிலாளர்களிடம் மாமூல் வசூலிக்க முடியும் என்று நினைத்தார். வழக்கமாக நீண்ட வரிசையில் நின்றுதான் ஷேர்கானுக்கு மாமூல் கொடுப்பார்கள். ஆனால் அந்த வாரம் வரிசையில் மஸ்தானும் அவரின் நண்பர்களும் நிற்கவில்லை. இதனை கவனித்த ஷேர்கான் எங்கே அந்த 10 பேர் என்று தேடிக்கொண்டிருக்கும் போதே மஸ்தானும் அவரது நண்பர்களும் வந்து சரமாரியாக இரும்பு கம்பிகளை கொண்டு சரமாரியாக தாக்கினார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் கதாநாயகனாக மாறினார் மஸ்தான். ஹாஜி மஸ்தான் பம்பாய் மாநகரத்தின் பிரபலமான டானாக இருந்தாலும் அவர் துப்பாக்கியை தொட்டதே இல்லை. அவருக்கு எப்போதெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவர் வரதராஜ முதலியார் மற்றும் கரீம்லாலா ஆகியோரின் உதவியைத்தான் எடுத்துக்கொண்டார். இவர்களும் அப்போது மும்பையில் கோலோச்சிய பிரபலமான தாதாக்கள் தான். வரதராஜ முதலியாரும் மஸ்தானை போல தமிழகத்தைச் சேர்ந்தவர். அவர் மும்பையின் வார்சேவ், வசை மற்றும் விரார் ஆகிய பகுதிகளில் பிரபலமானவராக இருந்தார். மஸ்தானுடன் எப்படி வரதா நட்பானார் என்பது சுவாரஸ்யமான ஒரு கதை. வரதராஜ முதலியார் ஒரு முறை துறைமுகத்தின் கஸ்டம்ஸ் பகுதியில் இருந்து ஆண்டனா திருடியதாக கைது செய்யப்பட்டார். அவர் திருடிய பொருளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும், இல்லையேல் மோசமான சித்திரவதையை சந்திக்க நேரிடும் என்று போலீசார் மிரட்டினார்கள். வரதராஜருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கவலையுடன் போலீஸ் லாக்கப்பில் அமர்ந்து இருந்தார். அப்போது வெள்ளை நிற ஆடை அணிந்த ஒரு உருவம் 555 சிகரெட் புகைத்து கொண்டே தன்னை நோக்கி வருவதை பார்த்தார். காவல் நிலையம்தான் அது. ஆனால் எந்த காவலரும் அவரை தடுத்து நிறுத்தவில்லை. அருகே வந்தபின் தான் தெரிந்தது வந்திருப்பது ஹாஜி மஸ்தான் என்று. மும்பையின் ஒரு பெரிய டான் ஏன் இங்கு வந்திருக்கிறார் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மஸ்தான் வரதராஜ முதலியார் அருகே வந்து, வணக்கம் தலைவரே என்று தமிழில் கூறினார். வரதன் வியப்படைந்தார். மும்பையின் ஒரு முக்கியமான நிழலுலக தாதா தன்னை இவ்வாறாக அழைக்கிறாரே என்று வியப்பு அவருக்கு. மஸ்தான், திருடிய பொருளை அவர்களிடம் கொடுத்து விடுங்கள், உங்களின் வளமான எதிர்காலத்துக்கு நான் உறுதி அளிக்கிறேன் என்றார். வரதன் உடனே ஒப்புக்கொண்டார். வரதன் விடுவிக்கப்பட்டார். பின் மஸ்தானுடன் சேர்ந்து அனைத்து சட்டவிரோத காரியங்களிலும் ஈடுபட்டார். 80களில் மஸ்தானின் செல்வாக்கு வெகுவாக குறையத் தொடங்கியது. ஆனால் அதன் பின்னும் அவர் குறித்த கதைகள் குறைவதாக இல்லை. ஆனால் அதில் பெரும்பாலானவை பொய்யானவையாக இருந்தன. பிரபல உருது பத்திரிகையாளரான கலீத் ஜகீத் மஸ்தானை நெருக்கமாக அறிந்தவர். மஸ்தானுடன் பனாரஸ் சென்றபோது நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை பகிர்ந்து கொள்கிறார். அது என்னவென்றால், அந்த பயணத்தின் போது நாங்கள் தலமந்தி பகுதியில் சாதாரண ஒரு விடுதியில் தங்கினோம். மக்களுக்கு ஹாஜி மஸ்தான் அங்கு வந்தது தெரிந்துவிட்டது. 3 நிமிடங்களில் ஏறத்தாழ 3000 பேர் அங்கு கூடிவிட்டார்கள். நான் ஒரு பத்திரிகையாளன் என்பதால் ஏன் கீழே இறங்கி மக்களுடன் கலந்து மக்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்கக்கூடாது என்று நினைத்தேன். அவர்களிடம் சென்று மஸ்தான் குறித்து உரையாடவும் செய்தேன். மக்கள், ஹாஜி மஸ்தான் 365 கதவுகள் கொண்ட ஒரு வீட்டில் வசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதவின் வழியாக வருவார்.
ஒரு காரை ஒரு முறைதான் பயன்படுத்துவார். பின் அந்த காரை விற்று அதிலிருந்து வரும் தொகையை ஏழை மக்களுக்கு கொடுத்து விடுவார் என்று மக்கள் அவரை பற்றி என்னென்னவோ சொன்னார்கள். ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லை. அவர் ஒரு பழைய பியட் காரை தான் பயன்படுத்துகிறார். அவர் பெரிய பங்களாவில் தான் வசிக்கிறார். ஆனால் அந்த பங்களாவிற்கு 365 கதவுகள் எல்லாம் கிடையாது. பின் அலுவலகத்திற்கு வந்த பின் உண்மையையும் அவர் குறித்து கட்டி எழுப்பப்பட்டுள்ள பிம்பத்தையும் குறித்து விரிவாக எழுதினேன். ஆனால் அந்த கட்டுரை மஸ்தானுக்கு பிடிக்கவில்லை. அவர் கோபித்து கொண்டார். பாலிவுட் மீது பெரிய விருப்பம் கொண்டிருந்தார் ஹாஜி மஸ்தான். அவர் பல படங்களை மட்டும் தயாரிக்கவில்லை, கஷ்டப்படும் ஒரு நடிகையையும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். டோங்கிரி டு துபாய் புத்தகத்தில் ஹுசைன் குறிப்பிடுகிறார், அதாவது பருவ வயதில் மஸ்தான் மதுபாலாவின் தீவிர விசிறி. அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார். ஆனால் மதுபாலா மரணித்து போய்விட்டார். அவர் உயிருடன் இருந்திருந்தால் கூட மஸ்தானை திருமணம் செய்திருக்க மாட்டார். அந்த சமயத்தில் ஒரு நடிகை சிரமத்தில் இருந்தார். அவர் பார்ப்பதற்கு மதுபாலா சாயலிலும் இருந்தார். அவர் பெயர் சோனா எனும் வீணா சர்மா. மஸ்தான் அவரிடம் தன் விருப்பத்தை கூறினார். உடனே சோனா ஒப்புக்கொண்டார். சோனாவிற்காக ஜூஹுவில் ஒரு வீட்டை வாங்கி அவருடன் இணைந்து வாழத் தொடங்கினார் மஸ்தான். மும்பையின் முக்கிய புள்ளிகளுடன் மஸ்தான் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தார். கடத்தல்காரனாக வாழ்ந்த நாட்களை மெல்ல மறக்கத் தொடங்கினார். ஹாஜி மஸ்தானுக்கு முதல் மனைவி மூலமாக 3 குழந்தைகள் பிறந்தன. பின் அவர் சுந்தர் சேகர் என்ற ஒரு மகனையும் தத்தெடுத்து வளர்க்கத் தொடங்கினார். 80களின் தொடக்கத்தில் ஹாஜி மஸ்தானின் செல்வாக்கு சரியத் தொடங்கியது. புதிய நபர்கள் நிழலுலகத்தில் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கினார்கள். இதுதான் அவரது செல்வாக்கு குறைவதற்கு காரணமாக அமைந்தது. அதன் பிறகு 1974ஆம் ஆண்டு ஹாஜி மஸ்தான் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். பின்னர் 1975ஆம் ஆண்டில் எமர்ஜென்சி காலகட்டம் முழுவதும் அவர் சிறையில்தான் இருந்தார். மூத்த வழக்கறிஞர் ராம்ஜத் மெலானி கூட அவரை வெளியே எடுக்க முயற்சி செய்தார். ஆனால் அது எந்த பலனையும் கொடுக்கவில்லை. அதன் பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்ததும் ஜெயபிரகாஷ் நாராயணனை சந்தித்தார் மஸ்தான். இந்த சந்திப்பு தான் மஸ்தானின் அரசியல் பிரவேசத்திற்கு காரணமாக அமைந்தது. தலித் முஸ்லிம் சுரக்ஷா மகாசங் என்ற கட்சியை தொடங்கினார். ஆனால் அந்த கட்சி எடுபடவே இல்லை. எல்லா குற்றவாளிகளும் ஒரு காலத்தில் புனிதமடைய விரும்புவார்கள். ஹாஜி மஸ்தானும் அதற்கு விதிவிலக்கல்ல. சிவசேனாவுக்கு மாற்றாக தன்னுடைய கட்சி இருக்கும் என்று மஸ்தான் நினைத்தார். ஆனால் அது நடக்கவில்லை. பிறகு 94ஆம் ஆண்டு தனது 68வது வயதில் அவர் மாரடைப்பால் மரணமானார். மும்பையே மிரட்டி வந்த ஒரு பெரிய தாதாவின் வாழ்க்கை கடைசியில் இப்படித்தான் சாதாரணமாக முடிந்து போனது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாஜி மஸ்தான் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம ஹிஸ்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.